பட்டாம்பூச்சி விளைவை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் நாகப்பாம்பு விளைவு, அதாவது கோப்ரா எஃபெக்ட் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது தலைநகர் தில்லியில் விஷத்தன்மை உள்ள நாகப்பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக காணப்பட்டிருக்கு. இதனால் கவலையுற்ற பிரித்தானிய அரசாங்கம் பாம்புகளோட எண்ணிக்கையை குறைக்கிற நோக்கத்தில் பொதுமக்கள்கிட்ட ஒரு திட்டத்தை அறிவிச்சிச்சு. அதாவது கொல்லப்படும் நாகப்பாம்புகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தக்க சன்மானம் வெகுமதி வழங்குவதாக அறிவித்தது. இந்த திட்டத்துக்கு ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. மக்களும் இறந்த பாம்புகளை காட்டி சன்மானத்தை பெற்றுக்கிட்டே வந்தாங்க. காலப்போக்கில் சிலர் சன்மானம் பெறுவதற்காகவே பாம்புகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேய அரசு இந்த வெகுமதி திட்டத்தை நிறுத்திருச்சு. வெகுமதி கிடைக்காத விரக்தியில் பாம்பை வளர்த்தவர்களே அவைகளை தப்பிக்க விட்டுட்டாங்க. இதனால் முன்பிருந்ததை விட பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. இதைத்தான் நாகப்பாம்பு விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க.